நான் கோயம்புத்தூரில் 2000 2005 வந்து 2005-6 2 இயரில் ரொம்ப கஷ்டத்தில் அங்கே போனேன். யாருமே எனக்கு உதவிக்க ஆள் இல்லை. என்னால் சமைச்சு சாப்பிட முடியல. வசதி ரொம்ப குறைவாக இருந்துச்சு. சரி, நம்ம சாப்பாட்டுக்காக எங்கேயுமே யார்கிட்டையும் போய் கையேந்திரக்கூடாது, அதுக்காக யார்கிட்டையும் எதையுமே கேட்டுறக்கூடாதுன்றதில் நான் ரொம்ப உறுதியாக இருந்தேன். அப்போ நான் கோயம்புத்தூரில் தேடினேன், ஃப்ரீயாக சாப்பாடு கொடுக்குற இடம் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு தேடினேன். அப்போ தேடும்போது துடியலூர் பக்கத்தில் ஸ்ரீ லட்சுமி அப்படின்ற ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அந்த ஹோட்டலில் வந்து யார் வேணாலும் சாப்பிடலாம். அந்த சாப்பாடு கொடுத்துருவாங்க, சாம்பார் கொடுத்துருவாங்க, ஒரு அப்பளம் கொடுத்துருவாங்க, ஊறுகாய் கொடுத்துருவாங்க, ஒரு பொரியல் கொடுத்துருவாங்க. அங்கே வந்து ஒரு பொம்மை மட்டும் கையில் இப்படி ஒரு தட்டு வச்சுருக்கிறோம். அந்த தட்டில் வந்து 5 ரூபா 10 ரூபா வேணா வைக்கலாம், இல்லைன்னா நமக்கு காசு இல்லைன்னா வைக்காமல் கூட போகலாம். அந்த அன்னலட்சுமி அப்படின்ற அந்த ஹோட்டலில் நான் சொல்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள் வந்து காசே இல்லாமல் அந்த கோயம்புத்தூரில் டெய்லி அந்த ஹோட்டலுக்குள்ளே போய் மத்தியானம் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்து வருவேன். சரி, கஷ்டம் ஒன்றும் படலை. பட் இன்றைக்கி ஆண்டவர் நல்லா வச்சுட்டார், இன்றைக்கி உயர்த்தினார். ஆனால் அதே இடத்துல ஒரு நாள் நான் வண்டியில் காரில் ட்ராவல் பண்ணும்போது அந்த அன்னலட்சுமி அப்படின்ற போர்டை பார்த்தேன். என்னால் மறக்கவே முடியல. அப்படியே வண்டியை ஓரம் கட்டினேன். என்னுடைய பிள்ளைகள் 2 பேர் என் கூட இருந்தாங்க, என்னுடைய மனைவி என் கூட இருந்தாங்க. எல்லாரையும் ஒரு நிமிஷம் இறங்குங்க அப்படின்னு சொன்னேன். உடனே என் பிள்ளைங்க கேட்டாங்க, என்ன டாடி திடீர்னு வண்டியை நிறுத்தி இங்கே இறங்குங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே,